நியூஸ் தமிழ் கழுகு. எப்ப சார் கட்சி பொறுப்பு அறிவிப்பீங்கன்னு விஜய நச்சரிக்க ஆரம்பிச்சிருக்காங்களா ஓய்வு பெற்ற அதிகாரிகள்? தமிழக வெற்றி கழகத்தை அறிவிச்சிருக்கிற நடிகர் விஜய் அடுத்தடுத்த நகர்வுகளை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறாரு. ஆனாலும் அதுல வேகம் இல்ல அப்படிங்கிறது இப்ப இருக்கிற குற்றச்சாட்டு. அவரோட கட்சியில இணையறதுக்காக ஓய்வு பெற்ற IAS மற்றும் IPS அதிகாரிகள் அரசாங்கத்துல உயர்ந்த பொறுப்புல இருந்தவங்க சில பேரு முன்பதிவு செஞ்சு வச்சிருந்தாங்களாம். அதுல யார் யாருக்கு என்ன பொறுப்பு அப்படிங்கறதெல்லாம் மாநாட்டு நேரத்துல அறிவிக்கலாம்னு திட்டமிட்டு இருந்தாராம் விஜய். இப்ப மாநாடு தள்ளி போற நிலையில சில ஓய்வு பெற்ற அதிகாரிகள் எங்களுக்கு சீக்கிரம் பொறுப்பு அறிவிச்சு எங்க கிட்ட சில பணிகளை ஒதுக்குங்கன்னு பிரஷர் கொடுத்துட்டு வர்றாங்களாம். விரக்தியில இருந்தவருக்கு விருதை கொடுத்து சமாதானப்படுத்தியிருக்கான் திமுக தலைமை. திமுகவோட மூத்த நிர்வாகியான SS பழனி மாணிக்கம் தஞ்சாவூர் தொகுதியில நின்று 6 முறை MP-யா வெற்றி பெற்றவர். யாரும் எதிர்பார்க்காத வகையில கடந்த நாடாளுமன்ற தேர்தல்ல அவருக்கு சீட்டு கொடுக்க திமுக தலைமை மறுத்துருச்சு. இதனால கொஞ்ச நாள் வெளியில தலை காட்டாம ரொம்பவும் சோர்ந்து போய் இருந்தாராம் SS பழனி மாணிக்கம். அவர் முகவாட்டத்தை கண்டுபிடிச்ச திமுக தலைமை அவரை சமாதானப்படுத்த நோக்கத்துல திமுக பவள விழாவில் ஸ்டாலின் விருதுன்னு ஒரு புதிய விருதை உருவாக்கி இருந்த நிலையில அந்த விருதை முதல்வர் ஸ்டாலின் கையாலேயே பழனி மாணிக்கத்துக்கு கொடுத்து சமாதானப்படுத்தி இருக்கான் திமுக தலைமை. அதை ஏத்துக்கிட்ட பழனி மாணிக்கம் முப்பெரும் விழா மேடையிலேயே உதயநிதியை துணை முதல்வராக்க ஏன் இன்னும் தயக்கம்னு பேசி தன்னை கட்சியில முக்கியமான நபரா அடையாளப்படுத்திக்கிட்டாராம். அவருக்கு ஒரு சட்டம் எங்களுக்கு ஒரு சட்டமான புசி ஆனந்த் மேல கோவத்துல இருக்காங்களாம் தாவேகாவினர். தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கி அதை வளர்க்கிற பணியில விஜய் ஈடுபட்டிருந்தாலும் கூட கட்சி தலைவரா கட்சியினரோட பிரச்சனைகளை புரிஞ்சிக்கலையேன்னு தாவேகாவினர் வருத்தத்துல இருக்காங்களாம். தவேக கட்சியை தொடங்கினதிலிருந்து மீடியாக்களோட எந்த தொடர்பிலும் இருக்க வேண்டாம்னு பொதுச் செயலாளரான புசி ஆனந்த் கட்சியினர்கிட்ட ஸ்ட்ரிக்டா சொல்லி இருக்காரு. மக்களுக்கு நாம செய்யற நல்லதை சொல்லி பேட்டி கொடுக்க கூடாதுன்னு புசி ஆனந்த் சொல்லி இருக்கிறத தவேகவினரை வருத்தப்பட வச்சிருக்கு. அதே சமயம் தன்னை ப்ரமோட் செய்யற வகையில செய்தி வெளியிட ஒரு டீம் வச்சிருக்காராம். அது மூலமா செய்திகள்ல வந்து பிரபலமடைகிறாராம் புசி ஆனந்த். இதனாலதான் விஜய் பெரியார் திடல் வந்தது கூட சரியான நேரத்துல எல்லா ஊடகங்களும் வந்து நேரலை செய்ய முடியாம போக காரணமா அமைஞ்சதுன்னு சொல்றாங்க தாவேகவினர். விஜய் புசி ஆனந்த தாண்டி தாவேகவோட அடையாளமா சொந்த மாவட்டத்துல கூட எங்களை தெரியறதில்ல அப்படின்னு கொந்தளிக்கிறாங்க தாவேகவினர். இத தலைவர் விஜய் கிட்டையும் நேரடியா சொல்ல முடியலையாம். முக்கியமான அறிவிப்புக்கு அப்புறமா 234 தொகுதிக்கும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்காராம் உதயநிதி ஸ்டாலின். அக்டோபர் மாதத்திலிருந்து தமிழ்நாடு முழுக்க உள்ள 234 தொகுதிக்கும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்காராம் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். ஒரு முக்கியமான அறிவிப்புக்கு அப்புறமா பயணத்தை தொடங்க இருக்கிற உதயநிதி ஸ்டாலினோட பயணத்துல மாவட்ட நிர்வாகிகளை சந்திச்சு பிரச்சனைகளை முடிச்சு வைக்கிற கட்சி ரீதியான பணியையும் அதே சமயம் அதிகாரிகளை சந்திச்சு மக்கள் நல திட்டங்கள் குறித்து ஆய்வு செய்யற நிர்வாக ரீதியான பணியையும் செய்ய இருக்காராம். இதோட மக்களை சந்திச்சு கருத்துக்களை கேட்கிற பிளானும் பயணத்துல இருக்கான். 2026 தேர்தலுக்கு இந்த பயணம் முக்கியமானதா இருக்கும்னு சொல்றாங்க உடன்பிறப்புகள். நியூஸ் தமிழ் கழுகு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.